நவம்பர் 29 தமிழ்நாடே வெள்ளத்தில் மிதப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சனிக்கிழமை மிக மோசமான அதீத கனமழைங்க. சாதாரணமா நமக்கு இந்த லேசான மழை, மிதமான மழை, கனமழைலாம் கிடையாது. அதீத மழை பொழிவு. அப்போ ஒரு 30 சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கலாமானா எதிர்பார்க்கலாம். 20லேருந்து 30 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ரெட் அலர்ட்னா என்னங்க அர்த்தம்? அதிகனமழை மற்றும் அதே போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவைப்படுமானாலும் அதற்கு ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதனால தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள் நிறைய பகுதிகளில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தபடி அதுதான் நம்ம வானிலை அறிக்கையாகவும் இருக்கு. நம்ம கடந்த சில நாட்களாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் மழை இப்படி தான் கிடைக்க போகுதுன்னு. அதே போல தான் நமக்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. நவம்பர் 29 தமிழ்நாடே வெள்ளத்தில் மிதப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆகவே எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு எத்தனை சென்டிமீட்டர் மழை வரும், எங்கெல்லாம் நமக்கு பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. எங்க ஊர்ல மழை வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ அப்படிங்கிறவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. பள்ளிகள் விடுமுறை வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்த புயல் எப்போ வரப்போகுது, டிசம்பர்ல இன்னும் எத்தனை புயல் இருக்கு அப்படிங்கிறதுலாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்க நண்பர்களுக்கெல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, ரிலேட்டிவ்ஸ் உங்க உறவினர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வங்கக்கடலில் உருவாகக்கூடிய டிட்டுவா புயல் காரணமாக தமிழக கடலோரங்களில் அதி கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக தாங்க போகுது. அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. இது எல்லாமே ஏதோ எதர்ச்சியாக நடக்கிற காரியமே கிடையாது. இதெல்லாம் நம்ம பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருந்தது. சென்யார் புயல் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சென்யார் மலாக்கா பகுதிகளில் போனதுனால இதற்கு பெயர் இப்போ டிட்டுவான் பேர் மட்டும் மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி நமக்கு மழை அப்படியே தான் இருக்குது. என்ன மழை நம்ம சொன்னோமோ அதே தான் நடக்க போகுது. கடலோர மாவட்டங்கள் நிச்சயமாக நமக்கு எதிர்பார்க்க முடியும். ஆகவே வங்கக்கடலில் உருவாகும் டிட்டுவா புயல் காரணமாக தமிழக கடலோரங்களில் அதி முதல் அதீத கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 20 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் உறுதியாக இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் அதிக பாதிப்புகள். சென்னை பாதிக்கதோ இல்லையோ, டெல்டா கடுமையாக பாதிக்கும். டெல்டா மாவட்டங்கள் அதே மாதிரி உள் மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், கரூர் போன்ற இடங்கள் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால உள் மாவட்டங்கள் அசால்ட்டா விட்டுறாதீங்க, நமக்கெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு. உங்களுக்கும் நமக்கு அதிக மழை இருக்க போது மாவட்ட வாரியை இப்போ நம்ம பார்த்து தெரிந்துக்கலாம். சென்னை முதல் ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் ரெட் அலர்ட் தான். எல்லா இடங்களும் ரெட் அலர்ட் தான். சென்னையிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி. அதனால இந்த இடத்துல மட்டும்தான் மழை இருக்கும், அங்கெல்லாம் மழை இருக்காது அப்படிலாம் கிடையாது. வெறும் 4 மாவட்டங்களாக ரெட் அலர்ட் கிடையாது. கடலோர மாவட்டங்கள் எல்லா இடங்களுமே நம்ம ரெட் அலர்ட் கொடுக்கணும். ஏன்னா எல்லா இடங்களுமே நமக்கு மழை அதிகமாக தான் இருக்குது. முதல்ல நாகப்பட்டினத்தில் பெய்யும், அதுக்கப்புறம் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் பதிவாகும். அதன் பிறகு கடைசியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் பலத்த மழை பெய்யும். இங்கே நாகப்பட்டினத்தில் பெய்யும் போதே உள் மாவட்டங்கள் அந்த சேலம், நாமக்கல், கரூர் இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கும். இங்கே நாகப்பட்டினத்தில் நமக்கு மழை வரும்போது அதிக கனமழை பதிவாகிட்டு இருக்கும்போது உள் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்து கொண்டு இருக்கும். சனிக்கிழமை நிறைய இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். சனிக்கிழமை தான் நம்ம டார்கெட். நவம்பர் 29 தான். 28, அதாவது இன்றைய தினங்கள் நமக்கு வானிலை எப்படி இருக்குன்னா, ஓரளவு நம்ம கனமழை அதுக்காக பெய்யாமல் இருக்காது. கண்டிப்பாக நமக்கு மழை வரும், கனமழையாக இருக்கும். கடல் ஒட்டி இடங்களில் மிக கனமழையாக பெய்ய தொடங்கும். ஆனால் நாளைய தினங்களில், அதிலும் குறிப்பாக அதிகாலை நேரத்தில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிடும். சென்னை முதல் ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் ரெட் அலர்ட் தான் நண்பர்களே. கண்டிப்பாக எல்லா பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக வெளுத்து வாங்க போகுது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை தமிழ்நாட்டில் மழை விட்டு போகாது, இங்கேயே தான் இருக்கும். டிட்டுவா புயல் பொறுத்த வரைக்கும் 48 மணி நேரம் தமிழகத்தில் இருக்க போகுது. சீக்கிரமாக கரையை கடந்து போயிடாது, இங்கேயே இருந்து பொறுமையாக 2 நாளும், சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும், அதுவும் சில மாவட்டங்கள் வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்தே, அதாவது இன்று மாலையிலிருந்தே, இந்த நாட்கள் மாலையிலிருந்து இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்கள், அப்புறம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள், இப்போ இந்த நாட்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் 48 மணி நேரத்துக்கு தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதியிலே இருந்து எல்லா மாவட்டத்துக்கும் மழை கொடுத்துட்டு தான் இந்த டிட்டுவா புயல் வரைக்கும் போக போகுது. அதனால மற்ற மாவட்டங்கள் இங்கே மட்டும்தான் மழை கிடைக்கும், அங்கெல்லாம் மழை இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதிகளுக்கும் மழை கொடுத்துட்டு தான் இந்த டிட்டுவா நம்மளை விட்டு போகும். அப்போ வட தமிழக உள் மாவட்டங்களில் வருமாங்க மழை பொழிவு. ஏன்னா சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல மழை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு மட்டும் சொல்லவே மாட்டீங்க. எப்பயுமே எப்போ சொன்னாலும் சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் இல்லைனா தென் மாவட்டங்கள் மட்டும் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனால் உள் மாவட்டங்கள் பற்றி யாருமே பேச மாட்டீங்க. நாங்கள்லாம் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இப்போ பேசுகிறவங்க மழை இருக்குங்க.
உள் மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் மழை இருக்குது. இன்றைக்கே வருமானு கேட்டால் இன்றைக்கி கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. நாளைய தினத்தில் அதிக மழை நீங்கள் எதிர்பாருங்க. சனிக்கிழமைகளில் நீங்கள் அதிக மழை வந்து உள் மாவட்டத்தில் உறுதியாக நீங்கள் எதிர்பாருங்க. கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். 16 மாவட்டங்கள் 18 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறையெல்லாம் நமக்கு இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் 15 மாவட்டங்கள் எப்படி கடந்த சுற்று மழை பொழிவில் 15 மாவட்டம் எப்படி நமக்கு லீவ் கிடச்சதோ அதை விட அதிகமாகவே இந்த டிட்டுவா புயல் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை கிடைக்கும். அதனால் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரும் நாட்கள் மழை தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்க போகுது. அதனால் உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அதிக மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழை வரை புரட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேற்கு தொடர்ச்சியில் நிறைய பகுதிகளில் விட்டு விட்டு மழை இருக்கும். கடலோரத்தில் பெய்கிற மாதிரி மேற்கு தொடர்ச்சியில் மழை இருக்காது. இப்போ நீலகிரி, கோயம்புத்தூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டு விட்டு பரவலாக பகுதியாக நமக்கு மழை கிடைக்கும். சில இடங்களில் நமக்கு வந்து மிதமான மழை, சில இடத்துல கனமழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். மற்றபடி வந்து அதீத மழை பொழிவு, கனமழை அப்படிலாம் நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்க முடியாது. அங்கே வந்து நமக்கு லேசான மழை, மிதமான மழையாக மட்டும்தான் இருக்க போகுது நண்பர்களே. ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம மழை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி நேரலை, சிறப்பு நேரலை நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம். லைவ் செக்ஷனில் நிறைய பேர் கமெண்ட்டில் நீங்கள் வந்து போடுறீங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் வந்து தெரியப்படுத்துறீங்க. என்ன ப்ரோ மழை எப்படி ப்ரோ இருக்குது, வருமா வராதான்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் வந்து தெரியப்படுத்துறீங்க. உங்கள் எல்லாருக்குமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக நமக்கு மழை உண்டு, கனமழையாகவே இருக்கும். நாகப்பட்டினம் மாவட்டங்களில் அதி கனமழை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நாகை, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட இடங்கள்லாம் அதி கனமழை, ரெட் அலர்ட் உறுதியாக இருக்குது. அதனால் தொடர் மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும். பல்வேறு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் சனிக்கிழமை என்று நமக்கு வந்து அதிக கனமழையும் பெய்ய ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு இரவு நள்ளிரவில் அதிக மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். சென்டிமீட்டரில் நம்ம சொல்லணும்னா 20 சென்டிமீட்டருக்கு மேலாகவே மழை நிறைய பகுதிகளில் காத்துக்கிட்டு இருக்கு. 20 சென்டிமீட்டர் மற்றும் அதற்கு மேலாக. அதனால தான் நம்ம ரெட் அலர்ட்டே கொடுத்தது. இல்லைன்னா நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். அதனால் தொடர் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. தென் மாவட்டத்தில் மழை எப்படிங்க இருக்கும்? தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம் வரைக்கும் மழை இருக்கும். சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல்லாம் பரவலாக மழை கிடைக்கும். ஆனால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் வந்து ஓரளவு மட்டும் மழை எதிர்பார்க்கலாம். கனமழை மட்டும். மற்ற பகுதிகள் மதுரை, திண்டுக்கல்லாம் வந்து ஓரளவு பரவலாக மட்டும் கனமழை வரும். ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த பகுதிகள் மட்டும் சற்று அதிக மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். அதனால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்டாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய புயல், டிட்டுவா புயல் மட்டும் இல்லை, அடுத்த புயலுக்கு பெயர் அர்னாப் புயல். இந்த அர்னாப் புயல் அப்படிங்கிறது வந்து அடுத்து நமக்கு டிசம்பரில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த புயல் பற்றி நம்ம இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். முதல்ல இந்த டிட்டுவா போகட்டும், அதுக்கப்புறம் அர்னாப் புயல் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுவும் ஒரு மோசமான ஒரு புயல் தாங்க. அது நமக்கு எப்படி தமிழ்நாட்டில் வருமா, இல்லை வேற எங்கேயாவது ஒரிசா இல்லை மேற்கவங்கன்னு ஓடி போயிருமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த டிட்டுவா புயல் போனதுக்கப்புறம் தெளிவுபடுத்தி நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நம்ம வானிலை அறிக்கை நீங்கள் கேளுங்க. ஏன்னா அடுத்தடுத்த புயல்கள் பொறுத்த வரைக்கும் உருவாக தான் போகுது. வடகிழக்கு பருவமழை இதோட முடியறது கிடையாது. ஜனவரி மாதம் பொங்கல் நாட்கள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கும். பிப்ரவரி ஆரம்பிக்கும் போது தான் வடகிழக்கு பருவமழையும் ஓய்வு கொடுக்க போகுது நண்பர்களே. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.